அண்மை செய்தி. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யும் ஆலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமையவிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசு ஈர்த்த முதலீடுகளில் பெரும்பாலான முதலீடுகள் ஆட்டோமொபைல் உற்பத்தி சார்ந்த முதலீடுகளாக இருந்தன. குறிப்பாக உலகளவில் பிரசித்தி பெற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்த நிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 400 ஏக்கரில் அமைய இருக்கின்றது. 9,000 கோடி மதிப்பீட்டில் 400 ஏக்கரில் அமையக்கூடிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் மூலமாக 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற தகவலையும் தமிழக அரசு சார்பில் வெளியிட்டு இருக்கின்றார்கள். வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்வதற்கான ஆலையை தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகளை தொடங்கி வைக்க இருக்கின்றார். இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஆலை மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி மதிப்பீட்டில் மேலும் ஒரு மெகா காலனி உற்பத்தி பூங்காவும் அமைய இருக்கின்றது. அந்த காலனி உற்பத்தி பூங்காவின் மூலமாக 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களுக்கும் அதே போன்று 400 கோடி மதிப்பீட்டில் மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கும் வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளார்.